Temptations does not destroy you suddenly, but it defeats you surely. Welcome to 40 Days on Road to Calvary. மேத்யூ 26:41 மத்திய 26:41 சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தையும் சீஷர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்குறார். பி வாட்ச்ஃபுல் அண்ட் பி ப்ரேயர்ஃபுல். ரைட். சீஷர்கள் இயேசுவை நேசித்தாங்க, கூட ஊழியம் செஞ்சாங்க, போன இடத்துலலாம் கூட போனாங்க, நல்ல இன்வால்மெண்ட்டை காமிச்சாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்க விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் அவங்க அசந்து தூங்கிட்டாங்க. இன்றைக்கி பல நாட்களும் பல நேரங்களும் நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி அவேக்காக இருக்க வேண்டிய நேரத்தில் நம்ம தூங்கிடுறோம், சோர்ந்து போய் நம்ம கீழே விழுந்துடுறோம். இன்றைக்கி பிசாசு இதை அழகாக ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை அவன் தகர்க்க நினைக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழித்திருக்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் இருதயம் காப்பாற்றப்படுகிறது. when you are watchful you guard your heart from sin, from Satan's schemes, from the worldly pleasures. You guard your heart. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் when you are prayerful you are strong in your spirit, you are strengthening your spirit ன்னு அர்த்தம். உங்கள் ஆவியை நீங்கள் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க என்ற அர்த்தம். இது ரெண்டுமே மிக மிக முக்கியமான ஒரு லெசன் இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். இன்றைக்கு நமக்கும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சோதனை வந்துடுச்சா உட்காந்து அழாதீங்க. உட்காந்து இந்த சோதனையில் நான் விழுந்துட்டேனே தோத்துட்டேனேன்னு உட்காந்து சோர்ந்து போகாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் விழித்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இந்த சோதனைக்கு ஒரு எக்ஸிட்டை வச்சுருப்பார். அது உங்கள் வாழ்க்கையிலேருந்து போன அடுத்த நொடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை, ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பார்ப்பீங்க. இந்த டெம்டேஷன், இந்த டெஸ்ட் எல்லாம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை இவால்வேட் பண்ண மட்டும்தானே தவிர உங்களை தகர்ப்பதற்கு அல்ல. அதனால் இந்த டெம்டேஷனையும் இந்த டெஸ்ட்டையும் இந்த சோதனைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை ஒரு நல்ல பாடங்களாக எடுத்துக்கொண்டு ஜெபித்து விழித்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.